ஆட்சியாளர்களை பற்றியே. ஆனால் இந்த நாட்டின் அடித்தளத்தில் பெருமிதமாக நிற்கும் பல இந்திய மன்னர்கள், வீரர்கள், தியாகிகள் மற்றும் புகழ்மிகு வீர ராணிகள் குறித்து குறைவாகவே பள்ளி பாடத்தில் இடம்பெறுகிறது என்பது கவலைக்கிடமான ஒன்று. அரசு பள்ளி பாட புத்தகங்களில் பாபர், அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோரின் ஆட்சி, கட்டடக்கலை, நிர்வாகம் போன்றவை விரிவாக கற்பிக்கப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், ஓடியான் கோமான், சிவாஜி, மகாராணா பிரதாப், ராணி துர்காவதி, ராணி வேலு நாச்சியார் போன்றோரின் வரலாறுகள் சிறு குறிப்புகள் அல்லது இணைப்பாக மட்டுமே இடம்பெறுகின்றன. இந்த நிலைமை இந்தியர்களின் சொந்த வேற்றுமை உணர்வை வளர்க்கும் வகையில் உருவாகி வருகிறது. நமது வரலாற்று உணர்வுகள் மறைக்கப்படுவதால் மாணவர்களுக்கு தங்களுடைய பகிர்ந்து கொள்ளும் பாரம்பரியம், வீர மரபுகள் குறித்து முழுமையான விழிப்புணர்வே உருவாகவில்லை. புதிய தலைமுறையினருக்கு உண்மையான வரலாற்றை தெரிய வைக்க வேண்டிய கட்டாய கடமை கல்வி அமைப்பிற்கு இருக்கிறது என கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் உண்மை வரலாறு முழுமையாக எடுத்துரைக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது வெறும் பழைய சம்பவங்களின் பதிவு அல்ல, இன்று நம்மை யாராக உருவாக்கியது என்பதை நினைவுறுத்தும் அடையாளமாக இருக்கிறது. தற்போது இந்தியாவில் சில மாநிலங்களில் முகலாய வரலாற்று பாடத்திட்டங்கள் பள்ளிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.